குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 26th அன்னைக்கு ஒரு ஃபால் கொடுத்தது. ஓகே, அதுக்கப்புறம் நான் எது வரைக்கும் சொல்லியிருந்தேன்னா 10th ஜூலை வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஐ மேக்கிங் இட் டு 15th ஜூலை. ஓகே, 15th ஜூலை வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஃபால் இருக்குது. ஸோ வரும், கரெக்ஷன் போகும், திரும்ப வரும், திரும்ப கரெக்ஷன் போகும், திரும்ப வரும், திரும்ப கரெக்ஷன் போகும், இப்படி ஆகும். எது வரைக்கும் ஆகும்? 15th ஜூலை வரைக்கும். ஸோ ஸ்டே டியூன், என் கூட இருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் நான் தரேன். ஸோ யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுங்க, எந்த ஒரு உங்களுக்கு சஜஷன் பண்ண வரல. இதெல்லாம் கொடுக்கறது எல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ என் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் ஐ மேக்கிங் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ரிஸ்கியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு ரிஸ்கியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கனால, ஸோ தயவு செஞ்சு ஒரு லேர்ன் பண்ணாமல் நீங்கள் வந்து உள்ளே இறங்காதீங்க. இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேபிட்டலோட வைப் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட கூட லேர்ன் பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயா கூட லேர்ன் பண்ணுங்கள். ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸஸை பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ கிளாஸ் இன்னும் டைம் இருக்குது. ஓகே, ஸோ ஐம் ஃப்ரீ இன் திஸ் பீரியட் 9 ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட். 10 நாள் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஒன்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். யாரெல்லாம் சீரியஸாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் வாங்க. இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் சார் இன்ட்ராடே ட்ரேடர் தான், ஐம் நாட் ஐம் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஸோ என்னால் வந்து இது பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு இப்போ வராதிங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒன்லி நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்கை சீரியஸாக எடுக்கிறீங்க, உங்களை செகண்ட் கெரியராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நான் வீட்டில் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லாட்டி நான் ஒர்க் பண்ணாமல் நான் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இருக்குது அப்படின்ற மட்டும் நீங்கள் சீரியஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும், நான் சொல்கிறதும் புரியும். இல்லைனா தயவு செஞ்சு இதில் என்ரோல் ஆகாதீங்க. முதலே சொல்லிட்டேன், என்கிட்ட பணம் கொடுக்காதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஃபீஸ். நான் திரும்ப கொடுத்துருவேன். ஸோ பேமெண்ட் எவ்வளோன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 10 நாள் நான் இருப்பேன். டோட்டல் 30 சீட்ஸ். இதுதான் என்னோட லாஸ்ட் கோர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ நைட் எவ்ரிடே 8 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் சின்சியராக என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு போவீங்க. அதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி அவ்வளோ சூப்பர் ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டில் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்னோட லெவல்ஸை அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஓவரால் மந்த் உங்களுக்கு க்ரீனில் தான் இருக்கும். யூ ரியலி லவ் இட். ஓகே, ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது, நான் போட்டுட்டேன். இது எல்லாமே நான் லைவில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். யூ வில் கோயிங் டு லேர்ன் இன் லைவ் மார்க்கெட். ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கில் எதுவும் கிடையாது. டைரெக்டாக என் கூட வாங்க, என் கூட இன்ட்ராக்ட் ஆகுங்க, என் கூட கொஸ்டின் கேளுங்க. உங்கள் கேள்விக்கு நான் எல்லா பதில் கொடுக்க நான் ரெடி. நீங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் படித்தா என்கிட்ட கேள்வி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க, நம்ம கிளாஸில் மீட் பண்ணுவோம். உங்களை எல்லா கொஸ்டினுக்கும் ஐ வில் பி கிவிங் எ வெரி குட் ஆன்சர்ஸ், சாட்டிஸ்ஃபைட் ஆன்சர்ஸ் வித் ப்ரூஃபோட ஆன்சர் நான் கொடுப்பேன். ஸோ ரெடி வித் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஜாயின் அவர் கிளாஸ். ஸோ கமிங் பேக் டு அனாலிசிஸ், வாங்க நம்ம மண்டே கொண்ட அனாலிசிஸ் எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 minutes சார்ட். ஸோ 15 minutes சார்ட் நான் ஆல்ரெடி உலகமே வந்து சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் மேலே போகுது, போகுது. நான் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த டேட் சொன்னேன்? 26th மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் போய் பாருங்கள். 26 ஃபால் ஆச்சு, திரும்ப ஒரு மேலே போயிட்டு திரும்ப ஒரு மொமெண்டம் நேற்று, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே செம்மையான ஒரு மொமெண்டம் டவுன் சைட் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு 700 பாயிண்ட் கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 700 to 800 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எப்படி சார்? ஹவு? உலகமே சி சைடு இருக்கும்போது எப்படி? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினாரியோ. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐடிஐ இதுதான் பிளான் எடுத்து வாங்கி வச்சிருவாங்க. நீங்கள் போவீங்க, கால் சைடு வைப்பீங்க, ட்ராப் ஆவீங்க, 700 பாயிண்ட் கீழே லாக்கு, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் யாரெல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஐ எம் கேரண்டீடு. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் க்ரீன் ரெட் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் க்ரீன் வந்தால் நோ ப்ராப்ளம், இந்த ரெட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணுங்கள். இது க்ரீனாக எப்போ இது போகுதோ அப்போ எஸ்எல் கொடுங்க. இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் உங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர்ட்டு பார்த்துருக்கேன். இப்படி வந்தோன்னே கிரீன் வந்தோன்னே டக்குன்னு இந்த இடத்துல பொசிஷனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அடடா ஒரு வடை போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய மூவ் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன், அவசரப்பட்டேனே அப்படின்ட்டு. நீங்க அவசரப்படுற ஒரே சைக்காலஜி தான் காரணம். நீங்க பார்த்துருக்கீங்க ரெட் என்ட்ரியும் புட் சைட் பார்த்துருக்கீங்க. புட் சைடு யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரெட். ரெட் வந்து வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு ரெட் கேண்டில். நடுவில் கிரீன் வந்துட்டு போகுது. என்ன வரணும்னா வந்துட்டு போகுது. நமக்கு என்ன? நீங்க சார் ஒரு உங்க ஆஃபீஸ்ல உங்க வீட்டுக்கு இல்ல வீட்லேருந்து ஆஃபீஸ் போறீங்கன்னு வைங்க. நடுவில் எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் வருது. அப்படி இருந்தாலும் நீங்க மெதுவா ஏறி இறங்கி அடுத்தது போயிட்டே ப்ரொசீட் பண்றீங்களா இல்லையா? ஸ்பீட் பிரேக்கர் வேணும்னா அதே இடத்துல ஸ்டாப் பண்றது இல்லைல்ல. நீங்க அதே இடத்துல உங்க ப்ராஃபிட்டை புக் பண்றீங்க. உங்க இந்த வீடு உங்க இங்க எதிர ஒர்க்கு. ஸோ என்ன ஆதாரம் நீங்க பாட்டு கண்டினியூ பண்ணணும். அதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. நீங்க வந்து இந்த சைட் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. நவ் இட் இஸ் அ புட் சைட் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. நடுவில் வரும் கிரீன் கேண்டில் வரும். அங்கங்க ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். அவங்கவுங்க பெரிய பெரிய லாட் எடுக்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு நீங்க வந்து இல்ல மார்க்கெட் கால் சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொசிஷனை க்ளோஸ் பண்றீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா புட் சைடு வரும். ஆஹா நம்ம 200 பாயிண்ட் போச்சு, 20 பாயிண்ட் ஆசைப்பட்டு 200 பாயிண்ட் விட்டோம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே உங்க சைக்காலஜி தான் காரணம். இந்த சைக்காலஜி தான் நான் நம்மளோட கிளாஸஸ்ல சொல்லி தர போறோம். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா, சீரியஸ்னஸ் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இட் இஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே. விளையாட்டு கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே, டன். ஸோ யாருக்கு பே பண்ணணும், என்ன பே பண்ணணும்னு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன். கிளிக் பண்ணுங்க. திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னென்ன கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்ட்டு, என்னென்ன டாபிக் நம்ம கற்றுக்க போகிறோன்ட்டு. விட் பி கோயிங் அ ஃபென்டாஸ்டிக் செஷன், ரைட்? ஸோ வாங்க. ஸோ நாளைக்கு உண்டான அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ உங்க பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல் நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 50 to 847 இருந்து நல்லா பாருங்க. 50 to 847 இருந்து 769. ஓகே, 5 to 847. ஓகே, அண்ட் 5 to 769. ஸோ மார்க்கெட்டில் நான் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? பேங்க் நிஃப்டி கேப் டவுன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் ஆச்சுன்னா சினாரியோ சொல்கிறேன். கீழே இருக்க பாக்ஸும் அது எழுதிக்கோங்க. முதல்ல சினாரியோ அப்புறமா பார்ப்போம். கீழே இருக்க பாக்ஸும் எழுதிக்கோங்க. நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் என்டிஆர் ஜோன். என்ன ஜோன்? என்டிஆர் ஜோன். ஸோ என்டிஆர் ஜோன் என்ன? 52,056. அதே மாதிரி 51,898 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, திரும்ப சொல்கிறேன். டவுன் சைடில் இது வரைக்கும் ஜோன்ஸ் இருக்கு. 52,056, 51,898 வரைக்கும் இருக்கு. இப்போ பார்ப்போம். நமக்கு இது வந்து உங்களுக்கு அப் சைடோட நோ ட்ரேட் ஜோன் என்டிஆர். இது வந்து டவுன் சைடோட என்டிஆர் ஜோன். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான சினாரியோ பார்ப்போம். ஸோ இதில் நம்ம ஒரு கேப் டவுன் நான் சொல்லியிருக்கேன். கேப் டவுனா ஃபர்ஸ்ட் சினாரியோ எழுதிக்கோங்க. ஓகே, மார்க்கெட்டில் வந்து இங்கே இடம் சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும். மேலே போயிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்த வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சா மேபி இங்கே போயிட்டு திரும்ப கீழே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல போச்சுன்னா சி சைட் போகும். ஆனால் ரொம்ப சின்னதான், இவ்வளோதான் போகும். இவ்வளோதான் போகும். ரைட், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் போகும். இதுக்குள்ளே முடியும் மார்க்கெட். இது சினாரியோ நம்பர் 1. இதை பிரேக் ஆனால் மட்டும்தான், அதாவது 350 மேலே சஸ்டெயின் ஆகி போனால் மட்டும்தான் 634 போகும். இல்லைனா போகாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது எல்லாம் சினாரியோ நம்பர் 1. ஓகே, ஸோ வாங்க சினாரியோ நம்பர் 2 என்னன்னு பார்ப்போம். ரைட், சினாரியோ நம்பர் 2 கேப் டவுனு பெருசாயிருச்சு. பெரிய இதுக்கு இந்த இது கீழே வந்துருச்சு. ஸோ முக்கியமான ஜோன் இருக்கு பாருங்க, 758. நம்மளோட என்டிஆர் ஜோன் கீழே வந்துருச்சு. ஸோ எப்போ இது வந்து இந்த 758 கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகுதோ, புட் சைடில் 758 கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகுதோ, அப்போ நான் மார்க்கெட் கீழே போகும். கீழே போச்சுன்னா 465 465 இது டவுன் சைட் டார்கெட் இருக்கு. உடனே நீங்க கேட்பீங்க, எப்படி சார் நீங்க லெவல்ஸே போடாமல் சொல்றீங்கன்னு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பர் தியரி படி நான் சொல்றது. ஸோ 465 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் இருக்கு. 758 அதாவது கேப் டவுனே இது கீழே வந்து இது கீழே சஸ்டெயின் ஆகி இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா, இது கீழே ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக வந்து 750 465 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? புட் சைடு பார்க்கலாம். ரைட், என்ன போகணும்? பி. ஸோ இங்கே வந்து பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின், சம்டைம்ஸ் இப்படி வந்துட்டு பாக்ஸ் மேலேயும் போகும். பாக்ஸ் மேலே போச்சுன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிடும். இது பிரேக் ஆனால் மட்டும் தான் இந்த ரேஞ்ச் போகும். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் கால் சைடை பற்றியே யோசிக்கணும், இல்லைனா யோசிக்க கூடாது. ஸோ சினாரியோ இது 1, இது சினாரியோ 2, இது புட் சைடு, இது சி சைடு. ஸோ வாங்க சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே பெரிய கேப் அப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. எதுக்கு? நம்ம மேலே இருக்க ஜோனுக்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. இது சஸ்டெயின் ஆயிடுச்சு. மார்க்கெட் இந்த பக்கம் சி சைட் போகும்.
ஆனால் நான் போக மாட்டேன். அதெல்லாம் நீங்களும் போகாதீங்க. ஓகே. ஸோ போச்சுன்னா கூட உங்களுக்கு டார்கெட் 53,048 வரைக்கும் வரும். ஏன்னா மேலே போனால் எல்லா இடம் ரெசிஸ்டன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். வாய்ப்பு என்ன நடக்கிறதுக்கு இருக்குன்னா, மார்க்கெட்டை போயிட்டு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, ஓகே, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய கேண்டில் கொடுத்து ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா திரும்ப அதே தான் 52,634 அண்ட் 52,350 239 திரும்ப இதுக்குள்ளே டான்ஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அதாவது கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டுட்? ரைட். இது லாஸ்ட் சினாரியோ சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாகவே இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா பாருங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே நாளைக்கு சுற்றணும். அதாவது கீழே வரணும், திரும்ப மேலே போகணும், திரும்ப மேலே போயிட்டு இந்த ஜோனுக்குள்ளே சுற்றணும். ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே போட்டு இங்கே இந்த ஜோன் போகும். இல்லைனா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ராப் ஆயிடாதீங்க. ஓகே, மார்க்கெட்டு இன்னமும் புட் சைடில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி புட் சைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் வெரி ஃபன்னி என்ன விஷயம்னா, உங்களுக்கு நான் 10th வரைக்கும் தானே கொடுத்துருந்தேன். 10th ஜூலை வரைக்கும் தான் கொடுத்துருந்தேன். திரும்ப சொல்கிறேன், 10th ஜூலை வரைக்கும் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 15th ஜூலை எழுதிக்கோங்க. 15th ஜூலை வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுனில் தான் இருக்கும். FIDI பிளான், இன்ஸ்டிடியூஷனல் பிளான். இது எப்படி எனக்கு தெரியும்? இன்ஸ்டிடியூஷனல் பிளான், பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அவங்க சும்மா FIDIன்னு அடிச்சு விட்றாங்க. உங்களுக்கு இங்கே கிடைக்கிறத வந்து நான் சொல்கிறேன், யூடியூபர்ஸில் 95% உங்களை ஏமாற்றுவாங்க. பார்த்து சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் மட்டும் ஒழுங்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், நானும் ஒழுங்கு இல்லைன்னு தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு தடவை கேட்டு பாருங்கள். நம்மளோட கோச்சிங் நடந்த அப்புறம் எப்படி இருந்தது, அவங்க டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா இல்லையான்ற மட்டும் நீங்கள் கேளுங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்கிறாங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக எடுக்கிறாங்க. நான் சொல்கிறது 100% உங்களுக்கு கரெக்ட் இல்லை, 100% யாருமே கரெக்ட் இல்லை. எஸ், ஐ எம் கிவிங் யூ 99.5% அக்யூரசி. இவ்வளோ அக்யூரசி நான் கொடுத்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என் லெவல்ஸை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு வாரம் யாராவது புதுசாக பாருங்கன்னா இதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் உங்களுக்கே புரியும். ரைட்? ஸோ எல்லா சினாரியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை வச்சு தைரியமாக பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. வாங்க, இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸோட இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ரைட்? ஸோ வாங்க, நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் அதே மாதிரி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட அப்சைட் பாக்ஸை முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வந்து 24,136 to 109, 24,136 to 109 நிஃப்டியோடது. இது வந்து உங்களோட அப்சைடு நோ ட்ரேட் ஜோன், NTR ஜோன். அதே மாதிரி டவுன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் பாருங்கள், திஸ் இஸ் 23,944 905 இது வரைக்கும் டவுன் சைடு பாக்ஸ். ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க்கெட்டில் இங்கே இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இதில் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் ஃபார் பிரேக் அவுட், அப் சைடா இல்லை டவுன் சைடா, வெயிட் ஃபார் பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக இங்கே சப்போர்ட் எடுக்குதான்ற மட்டும் நீங்கள் பிரேக் அவுட் பாங்க. ஸோ சப்போர்ட் எடுத்துனா கால் சைட் சினாரி நம்பர் ஒன் 176 வரைக்கும் தான் போகும். ஆனால் இது வரைக்கும் இப்போ நான் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் நிஃப்டி மேலே போனாலும் நான் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ரைட்? ஸோ இந்த சினாரி நம்பர் 1 பற்றி நான் பேசவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நிஃப்டியில் நாளைக்கு ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? கேப் டவுன். ஸோ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன் எடுத்துகிட்டு மார்க்கெட் இதுக்குள்ளே சுத்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சுத்த வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு என்னை பொறுத்தவரை நிஃப்டியில் ஒரு சைட்வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் பெரிய கேப் டவுன் இருந்துச்சுன்னா ஒரு தடவை மார்க்கெட்லேயே ஆடி மெதுவாக மேலேக்குள்ளே ஆட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கேப் டவுன் எடுத்தனா இது சினாரி நம்பர் 2 வச்சுக்கோங்க. நாளைக்கு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப 984 010 1013 போகும், திரும்ப டான்ஸ் ஆடும், இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடும். ஸோ பையர்ஸ் இல்லாமல் இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடும். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ்ஸ் கொடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்லோலி சூன் நிஃப்டி வில் ஆல்சோ ஜாயின் வித் பேங்க் நிஃப்டி. ஓகே, ரைட்? அவங்க கால் சைடுன்னு சொல்ல டைம்லேயே நம்ம வந்து புட் சைடுக்கு ட்ரேடு கொடுத்தவங்க. ஓகே, இதுதான் நடக்க போகுதுன்னு டேட்டு வச்சியும் நான் சொல்லிட்டேன். இந்த டேட் இதுதான் இருக்குன்னு நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு பாருங்கள். 26th அன்னைக்கு செகண்ட் ஆஃப் எப்படி இருந்தது, 27th என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் எதுவும் சொல்கிற இதில் இல்லை.
டன். ஓகே. ஸோ சினாரியோ நம்பர் 2 இது பாருங்க. இந்த சினாரியோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே வந்துச்சுன்னா இப்படி சைடு வைஸ்னு சொல்லிட்டேன். ஓகே. இதுக்கு கீழே நல்லா பாருங்க. இது கீழே போய் இதுக்குள்ள பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது கீழே சஸ்டைன் ஆகி இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. நம்மளோட என்டிஆர் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். சஸ்டெயின் ஆன அப்புறம் தான் நீங்கள் புட் சைட் போகணும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,803. இதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் எடுத்து திரும்ப இதை பிரேக் ஆச்சுன்னா 23,721 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் டார்கெட் இருக்கிறது. திரும்ப சொல்லிட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஏன்னா பாருங்க, ஹெவி பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். இந்த இடம் ஹெவி பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகும். இது ரொம்ப பவர்ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். இதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் திரும்பவும் சொல்லிட்டேன். ஓகே, அப்படி உடச்சி போகுதுன்னா வெல் அண்ட் குட். ஆனால் நான் போக மாட்டேன். நீங்கள் போகிறதா உங்கள் இஷ்டம், உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. அப் டு இந்த ஜோன் வரைக்கும், அப்சைட் பாக்ஸ் ஜோன் வரைக்கும், நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் நீங்கள் இது எடுக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் போகலாம். இதுக்கு மேலே போகலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் வந்து ஒரு 2-3 தான் இது பண்ணுறேன். மார்க்கெட் மேலே போச்சா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இது ஒரு ஒன் சினாரியோ. மார்க்கெட் இது கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா இதுவும் புட் சினாரியோ. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் சைட் போகும். கால் சைட் போனால் வெறும் ரொம்ப சின்ன சின்ன டார்கெட் தான். 984, 24,013, 24,047 இதுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிடும். டன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் சினாரியோஸ். இந்த சினாரியோ போச்சுன்னா இது வரைக்கும் போகும், ஆனால் நான் போக மாட்டேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் புட் சைடில் தான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அதுவே மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, நான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு அகைன் இட் இஸ் ட்ராப். மேலே போகும், திரும்ப கீழே வரும், கீழே வந்து திரும்ப மேலே போகும், இட் வில் பி ட்ராப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சைட் வைஸ் மொமெண்டம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்டில் அன்லெஸ் என் ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் 176 மேலெல்லாம் போயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 346 போகும். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தாராளமாக உங்களுக்கு கால் சைட் போகலாம். அதே மாதிரி இதுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது கீழே வந்துச்சுன்னா இது ஒன்று, இது கீழே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு புட் சைடு வந்துடும் 721 வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டில் நான் சைட் வைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ யாரால லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், எழுதி வச்சு பார்க்குறீங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி சொல்ல போகிறோம், விச் வி ஆர் கோயிங் டு லேர்ன். இதை பாருங்கள், இது என்னோட த டார்க் ஹெவன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேனர். இது என்னோட ஸ்கேனர். இந்த ஸ்கேனர்ல நிறைய விஷயம், நிறைய ஸ்டாக்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட 66 ஸ்டாக்ஸ் எனக்கு காட்டியிருக்கு. இந்த 66 ஸ்டாக்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டானது. அதில் ஒன்றா நான் பார்க்க போகிறோம். 66 எல்லாம் பார்க்க போகிறதுல 1, 2, 3, 4, 5 ஒரு 5-6 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னன்ட்டு. இங்கே பாருங்க, சூப்பரான ஸ்டாக்ஸ் பாருங்க. இங்கே பாருங்க, என்ன கம்பெனி பேர் பாருங்க, which gives 100% ரிட்டர்ன். 100ல 1000% ரிட்டர்ன் இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன் பாருங்க. 1000%. அதாவது நீங்கள் 7 ரூபா போட்டிங்கன்னா 74 ரூபாவில் போய் நிற்கும். அந்த மாதிரிலாம் ரிட்டர்ன்ஸ் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இது பிக் பண்ணி எனக்கு தரும். எப்படி தரும், எங்கே தரும், இதெல்லாம் கற்றுப்போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பாருங்க, அலம்பிக் லிமிடெட். 112 ரூபாவில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 112 ரூபாவில் இந்த மொமெண்டம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பரான ஸ்டாக்ஸ் பாருங்க. ஐ மீன் இது பாருங்க, எவ்வளோ சூப்பரான ஸ்டாக்ஸ். யாராவது இந்த கம்பெனியை, அதாவது 2018 38 ரூபாவில் வாங்கினது, 38 ரூபா வாங்கினது எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்க. இட் மேட் ஹை ஆஃப் 133 ரூபா. அதான் 38 டபுள் பண்ணாங்களே, 38 டபுள் பண்ணால் என்ன ஆச்சு? ஓகேவா, 76. இது 130. அதாவது 400%, 300 to 400% இது ROI கொடுத்துருச்சு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். பாருங்க மார்க்கெட்டில் கிராஃப் பாருங்க சார். கீழே இருந்து மேலே அழகாக போகுது. திரும்ப ஒரு புல் பேக், திரும்ப அப்சைட். மேலே போச்சு புல் பேக், மேலே போச்சு புல் பேக், பிரேக் அவுட், திரும்ப ஒரு அப்சைட். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கொடுத்துட்ருக்கு, ரைட்? இது ஒரு கம்பெனி, டன். ஸோ இதை நம்ம இப்போ இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிப்போம். வாங்க அடுத்த கம்பெனி பார்ப்போம். பாருங்கள், இந்த பாருங்கள் கம்பெனி பாருங்கள், சூப்பரான கம்பெனிஸ். அத்தேனா குளோபல் டெக்னாலஜி 99 ருபீஸில் போயிருக்கு சார். அத்தேனா குளோபல் டெக்னாலஜி எவ்வளோ ரூபாயில் இருந்து பாருங்கள். அக்டோபர் 2003 23 ரூபா, 46 ரூபா இருந்தது. ஆகஸ்ட் 23 46 ரூபா. மேடு ஹை ஆஃப், இங்கே பாருங்கள், மேடு ஹை ஆஃப் 123 ரூபா. 46ஓட 123. அதாவது இது டபுள். இது 46 வந்து எப்போ 46 92 ருபீஸ் போகும்போதே உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ அதோட இன்னும் 46 கவுண்ட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட. ஸோ 200% ROI கொடுக்குற ஒரு சூப்பரான ஸ்டாக், விச் இஸ் ஸ்டில் இன் புல்லிஷ் மொமெண்டம். ஓகே,
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நான் ஒன்றும் ட்ரேடிங் சொல்லலை, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அவ்வளோ ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இது எப்படி பிக் பண்ணோம், என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த பார்க்கணும். இங்கே பாருங்க, அல்காரிட்டி செக்யூரிட்டிஸ். அல்காரிட்டி செக்யூரிட்டிஸ் இது வேணா பாருங்க, ஒரே ஒரு கான் தான், ரிப்பீட்டட் ப்ராஃபிட் டிவிடன் மட்டும் கொடுக்கலன்ட்டு ஒரே ஒரு கான் தான் சார். எங்கேயா பார்த்துங்க ஒரு கான் தான் கம்பெனிக்கு இருக்கான ப்ராஃபிட் இது பாருங்க, ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க, கம்பெனி டெப்ட் ஃப்ரீ, கம்பெனி இது வந்து அது பின்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கடனை, கம்பெனி வெரி குட் ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க, 37% லாஸ்ட் 5 வருஷம் 37% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ட்ராக் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு, 3 வருஷம் ROE 27% இருக்குது. ஸோ பாருங்க, கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுறத கம்மி பண்ணி கம்மியான ப்ராஃபிட்டில் அவங்க வந்து கம்பெனியை அவ்வளோ சூப்பராக, ஐ மீன் கம்மியான டெப்ட்டில் கேபிட்டலில் உங்கள் கம்பெனியை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. 23 இது தேவைப்பட்டுச்சு, டேஸ் ஃப்ரம் 17.5 days அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரான கம்பெனி. வாங்க இந்த கிராஃபை பார்க்கலாம். உங்கள் முன்னாடி இருக்க மேக்ஸிமமோட கிராஃப் தான் இது வரைக்கும். மேக்ஸிமம் கிராஃப் பாருங்க, இங்கே பாருங்க மேக்ஸிமம் கிராஃப் எப்படி இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட்ல பாருங்க 11 ரூபா இருந்தது, 11 ரூபா இருந்தது, எங்க பாருங்க 103 ரூபா கொடுத்துருக்கான். 1000%. 11 ரூபா இருந்து 103%, 103 ரூபா போயிருக்கு. யோசிச்சு பாருங்க சார். ஆகஸ்ட் 2023, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், கிட்டத்தட்ட 11 மாசம். 11 மாசம் 10 மாசம் வச்சுக்கோங்களேன். 10 மாசத்துல 1000% ROI கொடுத்துருக்கேன், 1000% ப்ராஃபிட். 11 ரூபா எங்க இருக்குது ஆகஸ்ட் மாசத்துல, 11 ஆகஸ்ட்ல. அதே மாதிரி 18 மே எங்க இருக்கு பாருங்க, மே எங்க இருக்கு பாருங்க, 18 மே வரையும், மேல உங்களுக்கு 103 ரூபா கொடுத்துருக்கு. 11,000 ரூபா வெறும் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னைக்கு அது 1 லட்சத்தி, ஒரு வருஷத்துல 11,000 ரூபாயில யார் சார் 11,000 ரூபாய்க்கு 1,03,000 ரூபா கொடுக்குறாங்க சொல்லுங்க? நான் கொடுக்குறேன், என் ஸ்டாக்ஸ் கொடுக்கும். ஓகே, ஹவு? ஒன்லி த டார்க் ஹெவன் ஸ்டாக் ஸ்கேனர். இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸில் சொல்லுவோம். கம் பேக் டு அவர் திஸ் திங். சரி, ஓகே, இதே நம்ம க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது வாங்க. ஓகே, என்ன அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், எத்வன்ஸ்வா என்டர்பிரைசஸ். எத்வன்ஸ்வா என்டர்பிரைசஸ் பாருங்கள், இங்கே வாங்க. மேக்ஸிமம் இதோட சார்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்கு பாருங்கள். 2001 ஜனவரியில் 7 ரூபா சார், 7 ரூபா 8 ரூபா ஸ்டாக்கு. 2021 7 ரூபா இருந்தது, மேட மேக்ஸிமம் ஐயா ஜனவரி 21 அப்புறம் அங்கே பாருங்க 69 ரூபா போயிருக்கு. 9 7 into 9 times, அதான் 900% ROI. 900% ROI எதிர்பார்க்க முடியுமா? வாங்க இந்த கம்பெனி பற்றி இதுவும் பாருங்க. டிவிடன் மட்டும் பே பண்ணலன்னு சொல்லுது, டிவிடன் கொடுக்கல அப்படின்னு. பட் ஆனால் பாருங்க, டெப்ட் ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, ரெடியூஸ் டெப்ட், கிவ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் குவார்டர் ரிட்டர்ன்ஸ். ஓகே, பாருங்க எப்படி இதெல்லாம் பிக் பண்ணணும். வில் லேர்ன் எவ்ரி திங். வாங்க, இது மட்டும் இல்லை, வில் கோ அனதர் ஃபர்தர். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றா 1000%, 200% காமிச்சேன், 400% காமிச்சேன், 1000% காமிச்சேன், 900% காமிச்சிட்டேன். பாருங்கள், கமிங் பேக் டு அஷிமா லிமிடெட். வாங்க அஷிமா லிமிடெடை பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், மூவ்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள். 2 ரூபா இருந்தது சார் 2014. 2014 2 ரூபா இருந்தது. 2024 பாருங்க, 10 வருஷம், 10 வருஷம் இந்த ஸ்டாக்கோட எங்கப்பா இது, இந்த பாருங்க கிட்டத்தட்ட 45 ரூபா போயிருக்கு சார். 2 ரூபா 45 ரூபா போயிருக்குது. என்ன சொல்றீங்க நீங்க அதை பத்தி? 2 ரூபி இருக்க ஸ்டாக் 45 rupees போயிருக்கு. எவ்வளோ டைம் நீங்க எனக்கு சொல்லுங்க சார். 2 ரூபா போட்டு 45 ரூபா நீங்க எடுக்கிறீங்கன்னா 10 வருஷத்துல இது உங்க சைல்டு ஃபியூச்சருக்கு உண்டான எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2000 ரூபா போட்டீங்கன்னா நீங்க 50,000 ரூபா சார். அது 2000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 50,000 ரூபா ஆயிருக்கும் இன்னைக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ % ROI இருக்குது இதில்? ஸோ 10 இல்லை, 1000 இல்லை, 2000 இல்லை, கிட்டத்தட்ட 2500% ROI நான் கொடுக்குறேன். 2500% ப்ராஃபிட். அப்பதான் 2500 into 2 பாருங்க, இது 50,000 அப்ராக்சிமேட்லி. இது வந்து பாருங்க 44.90, தான் 45,000. கிட்டத்தட்ட 2400 2500% உங்களுக்கு ROI கொடுக்குது பாருங்க. எவ்வளோ சூப்பரான கிராஃப் பாருங்க.
எவ்வளோ சூப்பரானது வந்தது. ஒரு வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கொடுத்தது ஜனவரி கொரோனா டைமில் திரும்ப ₹3 அப்புறம் போச்சு பாருங்க. தட் இட் இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் மூவ்ஸ். ஓகே, டன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லஹோத்தி ஓவர்சீஸ் பாருங்க. லஹோத்தி ஓவர்சீஸ் இங்க பாருங்க. சேல்ஸ் growth ஓகே, அண்டர்ஸ்டுட். லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் ஓகே, 10% ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து இன்ட்ராடே கொடுக்கல. இட் இஸ் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ், ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிவிடெண்ட் பே அவுட் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்கு. டெப்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டுட். பட் இட் இஸ் ஆல்சோ வெரி குட் கம்பெனி. வாங்க நம்ம பார்க்கலாம், இதோட கிராஃபை பார்க்கலாம். ஓகே, we are seeing the maximum graph. என்ன மூவ் பாருங்க, ஃபென்டாஸ்டிக் மூவ் சார். என்ன ஃபென்டாஸ்டிக் மூவ் பாருங்க. மார்க்கெட் என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் செமையா இருக்கு மூவ். என்னன்னு சொல்லுவீங்க? ஜஸ்ட் வாட்ச். அதே 2014 2012 13 14 வச்சுக்கோங்க பாருங்க. 2020 ₹9 இருந்தது. ₹9 இருந்தது. இட் மேட் ஏ ஹை. எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ₹56 போகுது. கிட்டத்தட்ட 600% ROI. 600%. ₹9,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் நவ் இட் இஸ் இன் ₹56. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாக்ஸ் ஹவு வி ஹேவ் டு பிக் அப் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஒரு தடவை வாங்கி போட்டோமா, 15,000 20,000 வாங்கி போட்டோமா விட்டுருங்க. யாருக்கு தெரியும், 10 வருஷம் நம்ம குழந்தை பெருசாகி அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்டடீஸ்க்கு அது இன்டெரக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வில் லேர்ன் ஒன்லி இன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எனிவே சொல்ல வேண்டியது என் கடமை. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் தென் லேர்ன். இல்லைனா எங்கேயாவது லேர்ன் பண்ணுங்கள். ஆனால் லேர்ன் பண்ணி தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா வந்து கண்ணை மூடி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நிறைய விஷயம் நான் சொல்லித்தர முடியும், நிறைய விஷயம் ஃப்ரீயாக நான் இது பண்ண முடியும். நீங்கள் கமெண்ட் பண்ணலை ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பிகாஸ் நான் இங்கே கஷ்டப்பட்டு 26 நிமிஷம் கத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்க. 26 நிமிஷம் கஷ்டப்பட்டு உங்களை எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எஜுகேட் பண்ணுறதுக்கு பீங் எ டீச்சராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பீங் ஒரு மென்டராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு கமெண்ட். பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் உடனே கூட பண்ண வேண்டாம். ஒரு 1 வீக் 10 days வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ கீப் இன் மைண்ட், நெவர் எவர் எவர் லேர்ன் பண்ணாமல் ஆப்ஷனுக்குள்ளே இறங்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை இதுக்கு வந்து 10 நிமிஷத்தில் ₹1,500 கொடுக்குது, 10 நிமிஷம் ₹2,000 கொடுக்குதுன்னா அதே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. யூ வில் எண்ட் அப் வித் ஹெவி லாஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என்னோட பர்சனல் வியூ நான் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Bye bye.